பேசும்போது பாத்துறீங்களா? சீமான வரை இமிடேட் பண்ணி காட்டியிருக்காரு இதுல. எதுல என்ன பண்ணாரு? எனக்கு தெரியலையே. உங்களுக்கு எப்படி தெரிஞ்சது? என்ன சொன்னாரு? சீமான் பேசுவார் இல்லையா, அந்த கையாட்டி அந்த மாதிரி பேசி. அதுவா? அது டைரக்ஷனுங்க. இந்த இடத்துல 2 கையை தூக்குங்க, இந்த இடத்துல ஒரு கையை கீழே இறக்கிடுங்க, இன்னொரு கையை கீழே இருக்குங்க, அப்புறம் இப்படி பண்ணுங்க, அப்படி பண்ணுங்கன்னு அதில் போட்டிருக்குங்க. அந்த பேப்பரில் இந்த இடத்துல இப்படி திரும்பி பார்க்கவும், இந்த இடத்துல புசியை முறைத்து பார்க்கவும். அண்ணா என்னண்ணா என்ன முறைக்கிற? ஐயோ எழுதி இது பண்ண பார்க்க சொல்லிக்கிறாங்க, பார்க்குறேன், நீ ஏன் கவலைப்படுற, நீ கம்முன்னு இரு அப்படின்னு. இன்னைக்கு ஒரு சம்பவம் நடந்தது தெரியுமா? டிஎஸ்எஸ் மணின்னு அவர் எம்எல் பார்ட்டியில் இருக்கிறாரு. அவரை தெரியாமல் கூப்பிட்டுக்கிறாங்க. நம்மளால் ஆதவ அர்ஜுனா தான் சொல்லியிருப்பாருன்னு நினைக்கிறேன். ஒருத்தருக்கிறாரு நம்மளை பற்றி நல்லா பேசுகிறாப்புல, மீச்செல்லாம் வச்சு நல்லா பெருசாகிறாரு. அவரை கூப்பிட்டா நல்லா பேசுவார், நமக்கு தான் பேச வராத, ஏற்றிடுவான்னுக்கிறாங்க. அவரும் ஏறிட்டு மெக்சிகோவில் புரட்சி நடந்தது, அங்கே அந்த புரட்சி நடந்தணுன்னா நம்ம ஆளுக்கு அப்படி நெறிய ஆரம்பிச்சிட்டாப்புல. புஷி என்னடா இப்போ தான் 15 நாள் தாடி வளர்த்துக்கு தலைமுறை வரணும், இந்த ஆள் பேசுறதை பார்த்தா என்னவோ கொண்டு போய் எண்ணெயில் விட்டுருவார் போல, ஏதாவது பிரச்சனை ஆகிட போகுதுன்னு. யோ ஆதவ் என்ன இப்படி பேசுகிறாரு, ஜென்சி கின்சின்னு எழுதி கோர்ட் வரைக்கும் உச்சநீதிமன்றம் வரைக்கும் போயிட்டு வந்தேன். இவர் வேறு எனக்கு என்னென்னு பேசினுக்கிறார். அடுத்த தடவை இவரெலாம் கூப்பிடாதுப்பா, பயங்கரமாக இருக்குது, வேணாம்.